ஷப்பா சூரியன் எட்டநாட்டு சனீஸ்வரி சூரியன் பூமி ஆகாயத்தில் நீ ஐயாட்ட கால டைம் கேட்டு டைமை உதிக்க நல்ல வேலை. வானத்துலேயும் பட்டா போட்டுருவான், பவரை போட்டுருவான். இப்போ பூமியில் பட்டா பவரை போட்டிருக்கான். எல்லாவனும் சிக்கலில் மாட்டி உள்ளே வரணும். புரிஞ்சுக்கப்பா. சூரியன் எட்டநாட்டு சனீஸ்வரி ரெண்டு பேரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பட்டா போட்டிருப்பான். பெண்ணு மேலே பட்டா போட்டிருப்பான், ஆண் மேலே பட்டா போட்டிருப்பான். பெண்ணு மேலே பவரை போட்டிருப்பான், ஆண் மேலே பவரை போட்டிருப்பான். இந்த பவரை பிடுங்கியாச்சுன்னா செத்த பேய் மாதிரி போவான், பேய் மாதிரி வருவான். பட்டாவில் பூராமே போய் உட்காந்துக்கப்பா. பட்டா போட்டிருப்பான். சூரியன் பட்டா போட்ட கணக்கை உன் மகன் எட்டநாட்டு சனீஸ்வரி காட்டிறப்பா. பட்டாவில் பூரா போய் உட்காரணும், பவர்லேயும் உட்காரணும். பவரை பிடுங்கியாச்சுன்னா பட்டா பிடுங்கியாச்சுன்னா குழல் மாதிரி போவான், செத்த பேய் மாதிரியே போவான், வருவான். அப்போ கணக்கு ஐயா ஒற்று மிதிச்சிருவார். முக்கால் சத்தியம். சூரியன் எட்டநாட்டு ஐயா உச்சியில் உட்காந்துருக்காரு. இடம் பார்க்க வர்றவன் போகிறவன் பார்த்துருவான். ஐயா மேலே உட்காந்துருக்க பார்த்துருவான். சோழி முடிஞ்சான். அதான் உச்ச வர பார்த்தாலே சோழி முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் கரெக்டாக ரோடு போர் வில்லருங்க, ரோடு நாங்குவலை சாலங்க. அப்போ கணக்கு பிடிக்கணும்ல. அகம்பாதம் பண்ணுறவன் போகிறோம்னா இந்த ரோட்டில் போவான். ஐயா பார்த்த உடனே அவ்வளோதான், முடிஞ்சான், சோழி முடிஞ்சான், நீ போய் ஆட்டிடுவ. அதுக்கு தான் சென்ட்ரலில் கரெக்டாக உட்காந்துருக்காரு. கெச்சி போட்டு உட்காந்துருக்காரு. இப்போ புரியுதாப்பா? வர்றவன் பூரா மாட்டுறதுக்கு தான் இப்போ கணக்கு இதுதான். இப்போ ரோடு போட்டாச்சுன்னா டெல்லி வரைக்கும் சோழி முடிச்சிருவார். கைலாசத்துக்கு முன்னாடி ரோடு வரணும். ஐயா ரோடை பார்த்துக்கிட்டே இருப்பார். உலகமே முடிச்சிருவார் கணக்கு. இந்த ரோடு உலகத்துக்கு ரோடே முடிச்சிருவார். நீ ஏற்று பார்த்துரு. பட்டா பவரில் உட்காந்து ஆட்டிரு, உள்ளே மாட்டணும். முக்கால் சத்தியம். பெஸ்ட்டு சொன்னதான்ப்பா.